வணக்கம் மக்களே. ஆன்மீக வழியில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, உங்கள் வாழ்வியல் வானசாஸ்திர நிபுணர், அகில உலக மாந்தி ஜோதிடர் திரு டாக்டர் சீதா சுரேஷ் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. 2026ஆம் வருடம் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் கடக ராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கவங்கலாம் கடக ராசிக்காரர்கள்லாம் இருப்பாங்க. எத்தனை ராசி இருந்தாலும் ஒரு வீட்டில் கடகராசிக்காரர் குழந்தையோ ஒரு கடகராசிக்காரர்கள் வீட்டு தலைவனாவோ இருந்தால் அந்த வீட்டில் எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடகராசிக்காரர்களை வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி சொல்லுவாங்க. இவங்க இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த கடகராசிக்காரர்களுக்கு 2026 வருடம் எப்படி இருக்கும்? 2026 பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் இயர்னே சொல்லலாம். தங்கமான வருடம். ஏன்னா அவங்களுக்கு இப்போதான் யோக சனி காலமானது தொடங்குது. யோக சனி காலம் தொடங்க போகுது. ஏன்னா வரக்கூடிய மார்ச் மாசம் 6ஆம் தேதி அஷ்டமத்து சனி முடிஞ்சு யோக சனி காலம் தொடங்க போகுது. யோக சனி காலம் தொடங்குறதால பிப்ரவரி 6ல இருந்தே உங்களுக்கு நடக்கும்னு நான் சொல்றேன். பொங்கல் முடிஞ்ச உடனே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இப்பயே தொழில் வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, புதிதா இது வரைக்கும் சும்மா குப்பையா அதான் நிலப்புருங்க. பிச்சைக்காரனுக்கும் இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் என்றால் அது 9ஆம் இடம் யோக சனி காலத்துல தான் கொடுப்பார். 9, 10, 11 3 அப்ப 3 2.5 7.5 வருஷம் கொடுத்துட்டு தான் அப்புறம் 7.5 பிடிப்பார் சனி பகவான். புரியுதுங்களா உங்களுக்கு? ரோட்ல இருக்கவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பார். சும்மா பிச்சைக்காரியா இருக்கவங்க கூட ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப கடகராசிக்கார பெண்கள் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடகராசி ஆண்கள் பெரிய இடத்துல பொண்ணு கட்டிக்கலாம். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு தொழில் அமையும், தொழிலை விரிவாக்கம் பண்ணும். நேற்று வரலைக்கு சைக்கிள் வாங்க கூட காசு இல்லாம இன்னைக்கு கார் வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு யோகமான காலம். அதுல குரு பகவான் உங்க ஜென்மத்துல வரார். அதனால வரக்கூடிய பணத்தை முதலீடு பண்றதுல சிக்கல். கடன் அடைப்போமா தொழில தொடங்குமா அப்படி குழப்பம் ஒரு குழப்பமா வந்துடும். கடன் அடைச்சா தொழில் தொடங்க முடியாது, தொழில தொடங்கினா கடன் அடைக்க முடியாது. அப்ப எது பண்ணணுங்கிறது தெளிவான சிந்தனை வச்சுக்கணும். 1. 2வது பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல உங்க ஜென்மத்திலேயே கேது ஏறி உட்காருவார். அப்ப கேது ஏறி உட்காரும் போது குழப்பம், வம்பு, வழக்கு. இப்ப நீங்க தொழில் தொடங்கிட்டீங்க, கடன் பேலன்ஸ் இருக்கு, அப்ப கடனுக்கு ஒரு நோட்டீஸ் விட்டுருவான். அப்ப கடனுக்காக வீடு இளம் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தை உருவாக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முறையா வட்டி கட்டி முறையா அந்த கடனை நேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்கணும். அப்ப எல்லாமே சிந்திச்சு செயல்பட்டால் இந்த ஆண்டு கோல்டன் இயரை கரெக்டா வரவேற்றுக்கலாம். அதே மாதிரி பெரிய பதவிக்கும் போவாங்க. அந்த பதவிக்கு ஏன்னா கடகராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள், தலைமை பண்பு, தலைவர்னு ஒருத்தர் ஒண்ணு இல்ல. அஜித்துக்கு ஏன் தலைன்னு சொல்றோம்? அஜித் கடகராசி ராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். அதனாலதான் தலைவருங்கிறது தலைன்னு வந்துருச்சு. தலைங்கிற பேர் வந்த பிறகுதான் ஒரு ஹிட். எங்க போனாலும் நல்ல பேரு. புரியுதுங்களா? அது மாதிரி எங்க போனாலும் ஒரு பியூனா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த பியூன் சங்கத்துக்கே தலைவரா இருப்பார். அந்த மாதிரி சங்க தலைவர்கள் எல்லாமே இந்த குரு உச்சமான ராசி கடகராசிக்காரல தான் இருப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி கருத்து முரண்பாடு வந்துடும் அந்த கேது உட்கார்றதால. சிலருக்கு தொழில் அமைஞ்சிரும், மந்திரியா கூட ஆயிடுவாங்க, குடும்பம் பிரிஞ்சு நிற்பாங்க. ஒன்னும் இல்ல, விஜயே விமர்சிக்கப்படுறாருல, குடும்பத்தை எங்க பார்க்க மாட்டேங்கிறாரு, போற மாட்டாரு, அந்த மாதிரி விமர்சிக்கப்படுவார்கள். விஜய் கடகராசி, அண்ணாமலை கடகராசி, அஜித் கடகராசி, இவங்கெல்லாம் கடகராசி தான். நிறைய கடகராசிக்காரர்கள் தலைவர் பண்புகளாக இருப்பார்கள். கடகராசி அப்படிங்கிறனால நான் கேட்கிறேன், விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த அரசியல் 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறனால கேட்கிறேன். ஒரு 2 வார்த்தை. இந்த 2026 பொறுத்தவரை விஜய்க்கு மிக சிறப்பாக இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா குருவாக யாரையாவது அவர் ஏத்துக்கிட்டா விஜய் அரசியல் மிகப்பெரிய ரவுண்ட் வரலாம். குரு, ஏன்னா குரு மனையில அவருக்கு குரு பலவீனமான ஒரு ஜாதகம், அதே சமயத்தில் சனி பலமான ஜாதகம், செவ்வாய் பலமான ஜாதகம், செவ்வாய் நீட்சபங்க ராஜயோகம், சனி பயங்கரமான வக்ர யோகம் அவருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா குருங்கிறதான் ஓட்டு அரசியல். ஓட்டு அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு குரு பழுத்த பழமாக குருவாக ஒருத்தரை ஏற்றுக்கணும். அவங்க வரல. இப்ப பாத்தீங்கன்னா விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனார் இல்லையா? அப்ப அவர்கிட்ட பண்டிட் ராமச்சந்திரன் இருந்தார். புரியுதுங்களா? அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி இருந்தாரு. அதனால அவருடைய அரசியல் கூட்டங்கள் மற்ற விஷயங்களை அவர் வழி நடத்தினாரு. அந்த மாதிரி இவங்களை வழி நடத்துறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குருவாக ஒரு நல்ல பழுத்த அரசியல்வாதி, தன்னலம் இல்லாமல் விஜயோடைய வாழ்க்கையில அக்கறை கொண்டவர். அவரோட வாழ்க்கையை என் வாழ்க்கை நல்ல ஒரு அரசியல்வாதி, நான் வாழ்ந்துட்டேன்பா, ஒண்ணு நான் வளர்த்து விடுறேன்பா, என்னோட ஐடியாஸ்லாம் உனக்கு கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்ற ஒரு பழுத்த அரசியல்வாதி இன்னும் அவங்க கட்சிக்கு வரல. அப்படி வந்தா இந்த வருஷம் எலெக்ஷன்ல ஒரு ரவுண்ட் வருவார். இல்லைனாலும் அப்படி யாராவது ஒரு கொண்டு வரல அப்படின்னா இந்த யோக சனி காலம் தொடங்குறதால நல்ல ஒரு ஓட் பேங்கிங் அவருக்கு கிடைக்கும், நல்ல ஒரு ஓட்டு சதவீதம் கிடைக்கும். ஆனா பதவியில உட்காரணும், நான் முதலமைச்சரா பதவியில உட்காரணும், நான் ஒரு பெரிய பதவிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு பழுத்த அரசியல்வாதியோட கைட்னஸ் வேணும். அந்த குரு உள்ள வரணும். குரு உள்ள வந்தா தான், இது நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன், அந்த குரு உள்ள வந்தா தான். ஏன்னா இவருக்கு குரு உச்சம், புரியுதுங்களா?
ஆனா இவரோட ஜனஜாதகத்துல இப்ப கோச்சாரத்துல குரு உச்சமாக போகிறார். இவரோட ஜனஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அவ்வளவு நல்லா இல்ல. புரியுதுங்களா? அதனால ரொம்பலாம் ஒரு அந்த குரு பகவானால வந்து இது இல்ல. நிறைய எது செஞ்சாலும் விமர்சிக்கப்படுவார். இப்ப அஜித் வந்து எதை செஞ்சாலும் விமர்சிக்கலாம் பண்ண மாட்டாங்க. அவர் நல்லது பண்றாருன்னு போயிடுவாங்க. ஆனா இவர் எதை செஞ்சாலும் விமர்சிக்கப்படுவார். அது இந்த குருபலம் குறைவாக இருக்கு. குருபலம் தான் ஓட்டு அரசியல். அந்த ஓட்டு அரசியலுக்கு குருபலம் வேணும். அதனால அது மாதிரி குருபலமாக பழுத்த அரசியல்வாதி உள்ள வந்தார்னா இவர் கண்டிப்பா பெரிய லெவல்ல வரலாம். இல்லனாலும் இவருக்கு இப்ப யோகசனை காலம் அப்படிங்கிறதால நல்ல ஒரு ஓட் பேங்கிங்ல வருவார் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை. ஓகே, சிறப்பு. பெண்களுக்கு எப்படி இருக்கும் சார்? கடகராசி கடகராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த நாட்களாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை கிடைக்காத பெண்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சிட்டு தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் நினைக்கிற பெண்களுக்கு கூட வேலை கிடைச்சிட்டு திருமணம் நடக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை கடகராசிக்கு கோல்டன் இயர். ஆனா இந்த கோல்டன் இயர்ல எல்லாத்தையும் முழுமையா வாங்கிக்கிறதுக்கு சில மேஜிக் பண்ணணும். என்ன மேஜிக் பண்ணணும்னா மகான்கள் வழிபாடு தான். ஏன்னா குருபலம் இருக்கு. ஆனா குரு சில நேரம் வக்ரம் ஆயிடுவார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குருமனையிலேயே வந்து இந்த வருடத்துடைய கடைசியில வந்து கேது பகவான் வரையே அவர் அமர்ந்துருவார். 2ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் இப்ப குருமனையிலேயே இவங்க கடக ராசியிலே வந்து அமர்ந்துருவார். இது எல்லாம் சேர்ந்து சில தடைகளை உருவாக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு போவார். இது எல்லாம் சேர்ந்து சில தடைகளை உருவாக்கும். இப்ப 8ல இருக்கார், அஷ்டமத்துல இருக்கார், அடுத்து 7க்கு போவார். இது எல்லாம் சேர்ந்து சில தடைகளை உருவாக்கும். குரு பகவானும் அதிலே இருக்கிறதால வந்து தடைகளை உருவாக்கும் பண வருவாயில. அதனால கை கட்டினது வாய் கட்டல. எனக்கு ஒரு பதவி கிடைக்க போகுது. ஆனா அந்த பதவிக்கு போட்டியா ஒருத்தன் இருக்கான். ஒண்ணும் இல்ல, ஒரு ஆபீஸ்ல வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கேன். அடுத்து நான் தான். ஆனா அந்த ஆள் ரிட்டையர்ட் ஆனா தான் எனக்கு. அப்ப அந்த ஆள் ரிட்டையர்ட் ஆகாம அந்த ஆளுக்கு இருக்கிற நல்ல பேர்ல 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இவருக்கு போச்சு. அப்ப புரியுதுங்களா? அப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாம இருக்கணும்னா அவங்கள அடிச்சு நீ வர வேணாம். அப்ப உனக்குரியது உனக்கு கிடைக்கணும்னா இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். அந்த இறை வழிபாடு இவரை பொறுத்தவரை இவங்களுக்கு ரமண மகரிஷி, ரமண குரு மகரிஷி. பகவானுக்கு ரமண மகரிஷி, அந்த ரமண மகரிஷி பகவான் அப்படின்னு அவரை நம்ம சொல்லுவோம். பகவான்னு சொல்லுவோம். இந்த ரமண மகரிஷிய வழிபடுங்க. ரமணாசிரமம் போங்க. இந்த ஆண்டு இவங்க அதிகம் வழிபட வேண்டியது மகான் வந்து ரமண மகரிஷி தான். ரமண மகரிஷியை வழிபட்டுட்டு திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு அண்ணாமலையாரை கோபுர தரிசனமாவது சேவிச்சுட்டு ரமண மகரிஷியை வழிபடுங்க. ரமணரை வந்து ரமணா 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 பகவானே பகவானே அங்கேயே கும்பிடுங்க. மடம் இருக்கு. ஆமா, மடம் இருக்கு. மடத்துல போய் சாப்பிடுங்க. ஆ. எல்லாம் கைக்கு கிடைச்சிடும். சிறப்பு, கேரண்டி. சிறப்பு. சோ குழந்தைகளுக்கு படிப்பு சார். கடகராசி இந்த கடகராசி குழந்தைகள் படிக்கும். ஏன்னா கடகராசி குழந்தைகள் இந்த ஆண்டு நல்லா இருக்கும். படிக்கும். ஆனா இப்ப எப்படின்னா படிச்சதெல்லாம் எக்ஸாம்ல வந்து நினைவு வச்சுக்கிட்டு மார்க் வர முடியாது. கடைசியில 1 மார்க்ல நின்னுடும். இப்ப நீட் எக்ஸாமே எழுதுறாங்கன்னா கடைசி 1 மார்க்ல பிச்சுக்கிட்டு நிற்கும். அப்படிலாம் இருக்கும்போது நீங்க வந்து மகானை பிடிச்சுக்கோங்க. மகானை பிடிச்சாலே போதும். இல்ல எனக்கு இன்னும் நல்லா வரணும் அப்படின்னா ஹைகிரீவர் வழிபாடு பக்கத்துல எங்கேயாவது ஹைகிரீவர் வழிபாடு இருந்தா செய்யுங்க. அதே மாதிரி வந்து கடலூர் பக்கத்துல திருவந்திபுரத்துல ஹைகிரீவர் இருக்காங்க. அங்க ஹைகிரீவர் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். ஹைகிரீவர் வழிபாடு. ஹைகிரீவர் டாலர் போட்டுக்கலாம். ஹைகிரீவர் வழிபட்டுட்டு ஒரு பேனா, நோட்டு, தேன் இதெல்லாம் வச்சு படைச்சி எடுத்து வந்து நீங்க தேன் தடவிக்கலாம் நாக்குல. பேனாவை எழுதலாம். அதே மாதிரி வந்து நோட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும். இது அதாவது பொதுவாகவே ஜோதிடத்தையும் இறை வழிபாட்டையும் நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா எனக்கு இந்த நேரம் இந்த கஷ்டம் அதுக்கு நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். ரொம்ப மூட நம்பிக்கையா போகவும் கூடாது. அதே சமயத்துல அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு நல்லா அப்படின்ட்டு விட்டுட்டும் போகக்கூடாது. அப்போ உனக்கு வாழ்க்கை துணை நீ வந்து இப்ப ஹைகிரீவர்கிட்ட போய் படைச்சு வச்சுட்டு எனக்கு ஹைகிரீவர் நான் வழிபட்டுட்டேன் எல்லாமே அவர் கொடுத்துருவாருன்னு படிக்காம இருந்தா எப்படி நீ பாஸ் ஆவ? இப்ப படிக்கணும், இறைவனை துணை கிடைச்சுக்கணும். உழைக்கும் மனிதன் உன்னுடைய கடமை. புள்ளனா படிக்கணும், அப்பானா சம்பாதிக்கணும், அம்மானா நல்லா சமைச்சு போட்டு குடும்பத்தை அரவணைக்கணும். புரியுதுங்களா? மாணவனா படிக்கணும். இது ரூல். புரியுதுங்களா? அந்த உன்னுடைய கடமை உனக்கு எந்த ரோலோ அந்த ரோலை நீ செஞ்சுட்டு கரெக்டா ப்ளே அதுக்கு பண்ணணும். இறைவன் வந்து கை கொடுப்பார். இறைவனை பக்கத்துணையா வச்சு. கண்டிப்பா சிறப்பா சொன்னீங்க சார். அடுத்தடுத்த ராசிகள் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. வணக்கம்ப்பா.